எப்படி எடுத்துட்டு வரா? த்ரில்லிங் பயம் தானே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம், எந்த மாதிரி வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டில முக்கிய வங்கம் வகிக்கக்கூடிய வாலாங்குளம் போட் ஹவுஸ்க்கு தான் மக்களை வந்திருக்கிறோம். இந்த போட் ஹவுஸ்ல எந்த மாதிரியான போட் எல்லாம் இருக்கு, ஒவ்வொரு போட்டுக்கும் என்ன சார்ஜ் பண்றாங்க, இங்க வந்தா உண்மையிலே ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இருக்குமா, இப்படிப்பட்ட பல வகையான எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. நாங்க இந்த போட் ஹவுஸ்க்குள்ள வந்த உடனே பார்த்த முதல் விஷயம் இதுதான். இந்த ரைடர் அண்ணா வந்துட்டு தெரியாம வந்து பாடிக்கிட்டா அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ற அளவுக்கு வளைச்சி அந்த போட்டை ஓட்டி அவரை பயங்கர அட்வென்ச்சர் த்ரில்லிங்குள்ள கொண்டு போயிட்டாரு. இத பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க முடிவே பண்ணிட்டோம், கண்டிப்பா நம்மளும் போட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லி. நாங்க ஒருத்தர் வந்திருந்தா, 2 பேர் வந்திருந்தா இந்த மாதிரி வந்து பைக் ரைட் போயிருப்போம். பட் என்னன்னா, நானு, சசி, தீக்ஷி, பிரணவ் 4 பேர் வந்ததால எங்களால அந்த பைக் ரைட்ல போக முடியாது. சசி வந்து நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னா, இருந்தாலும் பரவாயில்ல 4 பேர் ஒன்னா பரவாயில்ல ஒரு ரைடு செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த டிக்கெட் கவுண்டர்ல போய் விசாரிச்சோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, தம்பி இங்க வந்து மோட்டர் போட் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபாய், குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் கண்டிப்பா 250 ரூபாய் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு வேற வழி இல்ல, 1000 ரூபாய் கொடுத்து போலாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது தாங்க எங்களுக்கு ஒரு லக் அடிச்சுது. அப்பதான் ஒரு அக்கா வந்துட்டு, ஏங்க நாங்க 4 பேர் இருக்கோம், நீங்க 4 பேரு 8 பேர் இருக்க மோட்டர் போட்ல போனா நம்ம 2 பேருக்கும் 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும், நீங்க 500 ரூபாய் கொடுங்க, நான் 500 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய்க்குள்ள முடிச்சுனா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் என்ன, உடனே இந்த டீலை நாங்க பிக்ஸ் பண்ணி அக்கா வாங்க போலான்னு சொல்லி 2 பேரும் ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு 8 பேர் போகக்கூடிய மோட்டர் போட்டை புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஏதோ விண்வெளிக்கு போக போற ஆஸ்ட்ரோனட் கணக்கா நாங்க அந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மேல நடந்து போகும்போது அப்படியே அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து அப்படியே தத்தளிச்சுது. அந்த தத்தளிக்கிறத அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே நடந்து நாங்க நேரா மோட்டர் போட்டுக்கு இருக்க பக்கம் போனோம். அந்த பக்கம் பாருங்க, எல்லோ சீட்டு ப்ளூ சீட் தெரியுது இல்லையா, அது ரெண்டுமே தனித்தனி போட்டுங்க. ஒண்ணுல வந்து 8 பேர் உட்காரலாம், இன்னொன்னுல 8 பேர் உட்காரலாம். நாங்க என்ன பண்ணோம், அந்த எல்லோ கலர் சீட் இருக்கக்கூடிய 8 பேர் உட்காரக்கூடிய மோட்டர் போட்டு போயிட்டோம். அந்த டிக்கெட் கிச்சு கொடுக்காருல, இந்த அண்ணன் தான் நம்ம போட்டை ஓட்ட போறாரா. நாங்க சரி அட்வென்ச்சர் ட்ரிப் போக போறோம், செம ஸ்பீடா போகுது, வேற மாதிரி த்ரில்லிங் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி மனசு 1008 ஆசைகளை வளர்த்துக்கிட்டு, நீ இந்த சீட்ல உட்காரியா, நான் அந்த சீட்ல உட்காருவான்னு சீட்டை மாத்தி கீத்தி ஒரு வழியா உட்காந்து முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா, அதுக்கு என் கார்லயே நான் 60-80 ஸ்பீட்ல போவேங்க. இந்த மோட்டர் போட்டு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போகல ஃப்ரெண்ட்ஸ். உட்கார்ந்த உடனே நம்ம டிரைவர் என்ன மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் ஃபுல்லா வச்சாருங்க. என்னன்னு பார்த்தா மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஆக்சிலேட்டர் ஃபுல்லா வச்சுட்டு ஸ்டேரிங்க சுத்திட்டு ஒரு வழியா போட் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இவர் இந்த சுத்துறாரு, நம்மளும் சுத்தி பார்க்கலாம் விட்டு போய், அண்ணா நான் கொஞ்ச நேரம் இந்த போட்டு ஓட்டுமான்னு கேட்டேன். தம்பி இது சாதாரண போட்டு இல்லப்பா, இது ஓட்டுனா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நீ ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்புறம் என்ன, நம்ம போட்டுதான் வேகமா போலயே, நம்மள சுத்தி ஓட்டிட்டு இருக்காரு பைக் மோட்டரு. அந்த பைக் மோட்டர் போட்டியாச்சும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி நாங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். நாங்க என்ன ஆசைப்பட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவயானி ஒரு படத்துல சொல்லுவாங்களா விஜய் கிட்ட, போட்ல சைட்ல உட்காந்து போகாதீங்க அலடிக்கும் அப்படின்னு, அந்த அளவுக்கு அட்வென்ச்சரா இருக்கும்னு நினைச்சிட்டு போனேங்க. ஆனா இந்த போட்டு, நான் கார் ஓட்டினா கூட 60 ஸ்பீட்ல ஓட்டுவேன், 80 ஸ்பீட்ல ஓட்டுவேன். இந்த போட்டு 20-30 ஸ்பீடுக்கு மேல போல. அந்த பின்னாடி சிரிக்கிறாங்க பாருங்க, அந்த அக்கா தாங்க நம்ம கூட பார்ட்னர்ஷிப்பா வந்தாங்க. அவங்க 500, நாங்க 500 கொடுத்து வந்தோம். அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு மறந்துட்ட வீடியோல இப்ப நீங்க பாத்துக்கோங்க. அந்த அக்கா, அவங்க அப்பா, அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்தாங்க. அந்த பெரிய பாப்பா இருக்கால, அவளுக்கு தான் இன்னைக்கு பர்த்டேவா, அந்த பர்த்டே என்ஜாய் பண்றதுக்காக வந்தாங்க. நாங்க போட்டிங்ல போய் என்ஜாய் பண்றதை பார்த்துட்டு கரையில இருக்கிறவங்க எங்களுக்கு கை காமிச்சு எங்களை உற்சாகப்படுத்துனாங்க. நாங்க ஏதோ பெரிய கேரளாவில் ஆலப்புழா அந்த ஆத்துல போகல ரேஸ் அந்த மாதிரி போறத நினைச்சிட்டு அவங்க எங்களை வழி அனுப்புற கணக்கா ஹாய் பாய் கை காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களோட மனசு புண்படக்கூடாதுன்னு நாங்களும் இங்கிருந்து ஹாய் பாய் கை காமிச்சோங்க. இந்த லேக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு பேர் தெரியாத பறவைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து ரசித்தோம். அப்படியே இந்த போட்டிங் வந்து சுற்றி ஒரு ரவுண்டு வந்துச்சுங்க. நம்ம எங்கே ஏறணுமோ அது வந்து திரும்ப ஒரு ரவுண்டு வந்துச்சு. சரி, இதோட முடிய போகுது நினச்சோம். மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 3 ரவுண்டு எங்களை சுற்றி கூப்பிட்டு போனார். டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நாங்கள் போட்டில் இருந்தோம். தீக்ஷி, பிரணவ், அந்த போட் அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தீக்ஷி, பிரணவ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால அவங்க உண்மையிலே என்ஜாய் பண்ணாங்க. நமக்கு வந்து இந்த மோட்டர் போட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபன்னா
ஒரு அட்வென்ச்சரா இருக்காது அப்படின்றத இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு தண்ணியில இந்த மாதிரி போட்ல போறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதால கண்டிப்பா குழந்தைகளுக்காகவாது நம்ம இந்த மோட்டர் போட்ல போலாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆள் போற அந்த ரைடர் பைக் இருக்குல்ல, அதுல போனா ஒருத்தர் தான் போக முடியும், மத்தவங்களாம் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால இந்த மோட்டர் போட்டு என்ன கேட்டா ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வர்றவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல பார்வையாளர்கள்லாம் இந்த போட்ல ரேஸ் போறதெல்லாம் பார்த்துட்டு கை காமிச்சிட்டு அவங்க என்ஜாய் பண்றாங்க. அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல வந்துட்டு உண்மையிலே நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து தண்ணியில அப்படியே மிதக்கும். அதுல நம்ம நிற்கும் போதே நம்மளால நல்லா உணர முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன கேட்டா போட்டிங்ல போறதை விட இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வேற நின்று போட்டிங்ல போறவங்களை பார்த்து ரசிக்கிறதும், இந்த இயற்கை அழகோட தண்ணியை ரசிக்கிறதும், லேக்கை ரசிக்கிறதும் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள 2 அண்ணாங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி வச்சுட்டு அவங்களே செஞ்ச போட்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணி கை காமிச்சு சிரிச்சிட்டு இருந்தோம். அவங்களும் எங்களுக்கு கம்பெனி கொடுத்தாங்க, கை காமிச்சு சிரிச்சு. அடுத்தது பிரணவ் என்ன பண்ணா, அப்பா நீங்க எவ்வளவு நேரம் ஜன்னல் பக்கத்துல உட்காருவீங்க, நானும் ஜன்னல் ஒரு சீட்ல உட்காந்துக்கிறப்பா, நானும் என்ஜாய் பண்றேன்னு சொன்னா. சரி நீ மட்டும் ஏன்டா பிரணவ் என்ஜாய் பண்ற, தீக்ஷி நீயும் இந்த பக்கம் உட்காருன்னு சசி தீக்ஷியும் ஜன்னல் ஒருத்த உட்கார அடிச்சுட்டா. அப்புறம் தீக்ஷியும் பிரணவும் அந்த மீன் பிடிக்கிற அண்ணா பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் கை காமிச்சிட்டு வந்தாங்க. அதுல ஒரு அண்ணா பீடி குடிச்சுக்கிட்டே எங்களை பார்த்து கை காமிச்சாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் பார்க்கும் போது. அவர் தண்ணிக்குள்ள ஏதோ நடந்து போற மாதிரி இருக்கு பார்க்கும் போது. நீங்களே வீடியோல பார்க்க உங்களுக்கு அப்படிதான் தெரியுது. நல்லா கை காமிச்சு பசங்களை நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவர் பார்த்து. என்ன பிரணா பண்றாரு அவரு? மீன் பிடிச்சிட்டு இதெல்லாம் பார்க்க கூடாது. அவ்வளவுதான் சசி, முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? பாத்தீங்கன்னா நம்ம போட் பைக் ரைடர் அண்ணா கிட்ட ஒரு அக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த அக்காவுக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல, வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவர் வந்து வளைச்சு ஓட்டும் போல அந்த அக்கா பயத்துல கத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு பாக்குறதுக்கு அவங்களுக்கு த்ரில்லிங்கா இருந்ததோ, பாக்குற எங்களுக்கு ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சரி பார்த்தது போதும், நம்ம என்ஜாய் பண்ணது போதும், வாங்க அப்படியே போலான்னு சொல்லி அங்கிருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பிடிச்சிட்டு கையில எங்களோட ட்ரிப்பு முடிஞ்சது. எப்படி இருந்தது சசி? தீக்ஷி பேனா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம்ல ஏலகிரியில், நமக்கு அந்த பைக்கில் போனால் தான் த்ரில்லிங். சசி இந்த 2 பேரும் உட்காந்து ஓட்டுற ஆக்வா சைக்கிள் போட்டு பார்த்துட்டு ஏங்க நம்ம 2 பேரும் இதுல போனா நல்லா இருக்கும்லங்க அப்படின்னா, நம்ம 2 பேர் போனா நல்லா தான் இருக்கும். தீக்ஷி பிரபா எங்க விட்டு போகுது சசி, வேணா நம்ம தனியா இருந்தாலும் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சைக்கிள் உங்களுக்கு தெரியுது பாருங்க, அந்த தீக்ஷிட்டு காமிச்சு தீக்ஷி நீ தனியா ஓட்டிட்டு போறியா அப்படின்னு பண்ணா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே சுத்தி அந்த போட் ஹவுஸை பார்த்துட்டு நாங்க அப்படியே வெளியில வந்து நம்ம கிட்ட கொடுத்த சேஃப்டி ஜாக்கெட் கழட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லி போனோங்க. அப்படிப்பட்ட இடம் தாங்க இந்த அருமையான கிட்ஸ் பார்க்கு, அதாவது கிட்ஸ் பிளே ஏரியா. இந்த பார்க்குக்கு நாங்க ஆல்ரெடி வந்திருக்கோம். வந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க போட் ஹவுஸ்ல வந்து நாங்க போய் விசாரிக்கல, நேரா இந்த பார்க்ல வந்து விளையாடிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நாங்க இங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த கிட்ஸ் பார்க்கு உண்மையிலேயே போட் ஹவுஸ்ல போட்டிங்ல குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த பார்க்ல என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பார்க்க உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். இந்த பார்க்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பாருங்க. அந்த போட் ஹவுஸுக்கு இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்குக்கு மிஸ் பண்ணாம வாங்க. இந்த பார்க்ல விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு வீடியோல பின்னாடி சொல்றேன். வீடியோவை முழுசா பாருங்க. பார்க்குள்ள என்டர் ஆனே தீக்ஷி அம்மா நான் ஊஞ்சல் ஆடுறமான்னு சொன்னா, சரி நீ உட்காரு, நான் ஆட்டி விட்ட போன் பேசிட்டு எங்க அம்மா கிட்டன்னு சொல்லிட்டு சசி ஊஞ்சல்ல அவளை ஆட்டி விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்தா. பிரணவ் வந்து அப்பா நான் அந்த சீசால உட்காரப்பா அப்படின்னு சொன்னா. சரி பிரணவ் போய் உட்காருன்னு சொன்னேன். சீசா வேணாம்ப்பா, நான் அந்த ரைடுக்கு போற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஓடி அந்த கம்பி மேல ஏற ஆரம்பிச்சான். அந்த கம்பி மேல ஏறி நீ எப்படிடா ஃபுல்லா போயிருவியா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா நான் போயிடுவேன்ப்பா, நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா. சரி சசி நீ வீடியோ எடு, நான் பிரணவ் வந்துட்டு இதுல விளையாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் பிரணவ் ஹெல்ப் பண்ணேன். அவளும் அதே மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கம்பியா பிடிச்சி ஜம்ப் பண்ணி கடைசி வரைக்கும் வந்தா. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அவரோட பார்க் மெட் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்துட்டு டேய் அவருக்கு ஹாய் சொல்றா நான் சொல்ல, அவங்க அப்பாவும் ஹாய் சொல்லுன்னு சொல்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பிரிச்சு கூப்பிட்டு வந்துட்டோம். அடுத்து பிரணவ் தீக்ஷியெல்லாம் நாங்க கொஞ்ச நேரம் சர்க்கஸை விளையாடிட்டு வரப்பான்னு சொன்னாங்க. பிரணவ் இதுல ஏறாதடா, உன்னால ஷூ போட்டு ஏற முடியாது வழுக்குன்னு சொன்னேன். முடியாதுப்பா நான் ஏரியா அவன்னு சொல்லி அவன் ஒரு சேலஞ்சிங்கா அது மேல ஏறிட்டு இருந்தான்.
தீக்ஷ் இந்த சர்க்கஸ்ல வந்து ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அவங்க அப்படியே விளையாட விட்டுட்டு அடுத்து நாங்க எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்க்கை ஒட்டி ஒரு இடதுபுறத்துல ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா வாக்கிங் போறதுக்கு பெரிய இடம் இருந்தது லைட் வசதியோட. சரி வாங்க வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு நாங்க வாக்கிங் போனோம். சசி உடனே வாக்கிங்கா, உடனே நானும் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி இந்த போன் கால் கட் பண்ணிட்டு, ஏன்னா சசிக்கு வாக்கிங் போறது ரொம்ப பிடிக்கும். நமக்கு நேரா தெரியுது பாருங்க, இந்த பாதையில் நேரம் நடந்து போனா வாக்கிங் பார்க் தான். இதுக்கு லெஃப்ட் சைட்ல தெரியுது பாருங்க, அது ஒரு ஷெட். லேடிஸ் டாய்லெட் ஜென்ட்ஸ் டாய்லெட் ரெண்டுமே இருக்குங்க. இந்த பார்க்ல வந்து டாய்லெட் கேண்டீன் வசதி எல்லாமே இருக்கு. இந்த ரோட்ல நேரா நாங்க நடந்து வாக்கிங் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து நாங்க வந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதாங்க நம்மளோட பார்க்ல ஸ்நாக்ஸ் கடை. இந்த ஸ்நாக்ஸ் கடையில வெஜ் சாண்ட்விச், வெஜ் கட்லெட், வெஜ் பாப்கார்னு, வெஜ் மோமோஸ், எக் மோமோஸ், சிக்கன் மோமோஸ், லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டு, இந்த மாதிரி பிஸ்கெட், சாக்லேட்ஸ், டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும், வாட்டர் பாட்டில் உட்பட. இந்த பார்க்ல விளையாடி கழிச்சு போனவங்க இந்த கடையில உட்காந்து நிம்மதியா திருப்தியா சாப்பிட்டு போகலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க. சார் சொல்ல விட்ட நமக்கு என்னது? சிக்கன் மோமோஸ் வேணும்னா உனக்கு தம்பி கொடு. இது என்ன திக்ஸ் காமி? க்ரீம் பன். ஏன் சசி கூட தம்பி பிரணவ் என்ன பண்ண கடக்குன்னு சாப்பிட்டான். அடுத்து வாங்கணும்னு இன்னொன்று சிப்ஸ் வாங்கி கொடுப்பாங்கன்னு கிடக்கணும் வாங்க. பிரணவ் பிரணவ் இங்கே பேர் பிரணவ் எப்படி இருக்கு திக்ஸி இந்த க்ரீம் பண்ணு? இதே கடற்கரை சாப்பிட்டு கேட்காத சாப்பிட்டுட்டு இது எங்கே போடுவீங்க? டஸ்ட்பினில் போடணும். கீழே போட்டிங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸு. மோமோஸ் ரெடியாக சசி நமக்கு? உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? சசிக்கு டீ சொல்லியிருக்கா. நாங்கள் வந்து சிக்கன் மோமோஸ், ஃப்ரைடு மோமோஸ் சொல்லியிருக்கேன். போன தடவை வந்தப்போ சாப்பிட்டோம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அதனால் அதே சிக்கன் மோமோஸ் சொல்லியாச்சு. நிறைய சாப்பிட முடியாது, ஏன்னா வீட்டில் பிரியாணி இருக்குது. இது முடிச்சுட்டு போய் பிரியாணி சாப்பிடணும். டொமேட்டோ கேட்சப்பு, கோவப்படா சிஸ்டமா, ஒரு மயோனைஸ் கொடுத்துருக்காங்க அது கூட. அப்புறம் 5 மோமோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா. 80 ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. மறைக்காத கெச்சப் வேணாம், தள்ளு போய். நான்லாம் கையிலே பிடிச்சிருப்பேன். நீங்களாம் பல்லு தானே கடிச்சிருப்பேன். உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பல்லு கடிச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. சொல்லுங்க நம்ம மைனஸ். சரி அப்போ இங்கே சைடில் போட்டுடலாம். தேவையானவங்க எடுத்துக்கிட்டோம். இது மயோனைஸை கொட்டிட்டு எடுத்து வாயில வச்சா வர அல்டிமேட். உண்மையிலே செமையாக இருக்கு. எப்பவும் போல சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டீ தட்ட போகிறேன். ஓகேவா? ஃப்ரை பண்ணதால் நல்லா சிக்கன் எல்லாம் உள்ளே வெந்திருக்கு. சிக்கன் மசாலாலாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த சிக்கன் மோமோஸை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதில் வெஜ் மோமோஸும் இருக்கும். வெஜ் இருக்கு. வெஜ்ஜும் நல்லா இருந்துச்சு. பட் சிக்கன் அல்டிமேட். போன வாட்டி வெஜ் ரெண்டுமே வாங்கணும். வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க வெஜ் மோமோஸ் தான். மோமோஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் முதல்ல வீடியோ எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டானா தக்குமா இருக்கு. ஏலக்காய் போட்டு மசாலா டீ சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்குக்கு எதுக்கு வருவாங்க? விளையாடுறதுக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வருவாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு இங்கே பர்டிகுலராக இந்த பார்க்கு வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா இங்கே எல்லாமே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரைஸிங்கும் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். டீ குடிச்சு பார்க்கலாம். என்ன இது எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்கா தீக்ஷி? அதுக்கு சாக்லேட் அது யார் குடிச்சு வச்சு? நான் குடிச்சது. குடிச்சு பாரு, நல்லா இருக்கா டீ? இவனுக்கு என்ன வேணும் கேளு. கிட்கேட் சாக்லேட் வேணுமா? பார்க்கு கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம். என்ன வேணும்? கிரிக்கெட் சாக்லேட் வேணுமா? கிரிக்கெட்லடா கிட்கேட். சொல்லுங்க, கிரிக்கெட் சாக்லேட் வேணுமா? கிட்கேட் போதும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியாக கொஞ்சம் பாப்கார்ன் மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி 2 பேரையும் ஊஞ்சலை வச்சு ஆட்டிக்கிட்டே நான் பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஊஞ்சல் ஆடும்போதே அவங்க காமிக்க நான் பாப்கார்னை விட்டேன். சசி எங்களை வீடியோ எடுக்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. சரி நம்ம எல்லாத்தையும் ஆடி முடிச்சாச்சு, விளையாடி முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, களைப்பாயிட்டோம், வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸ்பீடாவா தீக்ஷி?
அவ்வளோதான், இதான் ஊஞ்சல் தான் ஃபைனல் கேமு. முடிச்சு அப்படியே நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம். பாப்கார்ன் ரிவ்யூ சொல்லு சசி, எப்படி இருக்கு? செவா போகலாம் தீக்ஷி. நாங்கள் வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். வேறு லெவல் ஃபன் என்ஜாய்மெண்ட்டு. வீட்டிலேருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பியிருப்போம், 5 மணிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுது. 2 மணி நேரம் நல்ல என்ஜாய்மெண்ட்டு. போட் ஹவுஸில் போனோம் ஃபஸ்ட்டு, மோட்டர் போட்டில் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. இந்த பார்க்கு வந்துட்டு உண்மையிலேயே காசு செலவு இல்லாமல் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். சாப்பிட்றது முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். நமக்கு வேணா சாப்பிட்டுக்கலாம், இல்லை வீட்டில் இருந்து சுண்டல் எதாவது எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம். உண்மையிலே வந்துட்டு ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடம். இந்த இடம் வந்துட்டு நம்மளோட ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்திருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் போடுறோம், வந்து அவசியம் பாருங்கள். குடும்பத்தோடு வந்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு அருமையான அந்த போட் ஹவுஸு, இந்த பார்க் எல்லாமே அருமையான இடம். சுற்றி நிறைய பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து. உண்மையிலே என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். குழந்தைங்கள் முக்கியமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்காகவாது வெளியில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜா சசி மற்றும் பாலா.